இப்ப ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரியான பலனை வழங்குவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு வந்து கடக வீட்டுல இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது ரிஷப வீட்டுக்கு 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டை குரு 5ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். அப்போ அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, திருமணம் ஆகவில்லை, கலத்திர தோஷம் இருக்கு, அந்த மாதிரி நாள்பட்ட திருமண தடையை அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த குரு பகவான் வருகிறார். இதுதான் வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குரு பார்வை கிடைச்சிருக்கு. இப்ப குரு பார்வை கிடைச்சிருக்கும் பொழுது இந்த ஜாதகர்கள் திருமணத்திற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்றால் இந்த ஓராண்டுக்குள்ள கண்டிப்பாக எப்பேற்பட்ட திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல குரு வந்து அமைஞ்சிருக்கார். சரி, இரண்டாவதாக எங்க பாக்குறார் அப்படின்னு சொன்னா, குரு வந்து கடக வீட்டுல இருந்து 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப 9ஆம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப பாக்கியம் அவர்களுக்கு பலப்படுகிறது. அப்போ முன்னோர்களுடைய குடுப்பனை, தெய்வ குடுப்பனை, பூர்வ புண்ணிய பலன், அது அத்தனையும் வந்து அவங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தந்தையார் மூலமாக ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ அதெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. தந்தை வழியில் இருக்கின்ற சொத்து அந்த மாதிரியான விஷயங்களும் அவர்களுக்கு கைகூடி அதன் மூலமா அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து வந்து அவர் குரு வந்து கடக வீட்டுல இருந்து மீன ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது வந்து ரிஷப வீட்டுக்கு 16ஆம் வீடு. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அவர் வந்து இயற்கை சுபர், தனத்துக்கெல்லாம் காரகர், தனகாரகன். அது மட்டும் இல்லாமல் பெருத்த பணத்துக்கு சொந்தக்காரர் குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் 16ஆம் வீட்டை பார்வையாக வரும்பொழுது, அது உச்சமாக இருந்து குரு உச்சத்தில் இருந்து பார்வையை செலுத்தும் பொழுது அதீத பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ரிஷபராசி அமைஞ்சிருக்கு. இந்த ரிஷபராசிக்கு பல வகையில பலவிதமான லாபங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அவங்க தொழிலா இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் எப்படி அவர்கள் தொழில் போட்டாலும் அந்த இடத்துல அவர்களுக்கு பல மடங்காக வருமானத்தை கூட்டி கொடுக்க விஷயத்துல இருக்கு. ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல சனியும் 11ஆம் இடத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ 11ஆம் இடத்துல இருந்து சனியும் குருவும் சேர்ந்து செய்யும் பொழுது புதுசாக பெரிய பெரிய தொழிலை செய்வதோ அல்லது தொழில் மாற்றம் செய்வதோ, அதனால அவர்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கோ பல விதத்தில் அவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. மிக மிக உன்னதமான பலனை கொடுக்கக்கூடிய அளவுல இந்த குருவினுடைய பார்வைகள் அமைந்திருக்கு. ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருந்த இடத்தை விட